ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ராம்நாடுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது மண்டைக்குள்ளே ஓடிக்கிருந்துச்சுங்க. என்ன நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு ராம்நாட்டில் ஒரு வீடியோ பண்ணலையா அப்படின்னு சொல்லி ராம்நாடே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால ராமநாதபுரம் மாவட்ட மக்களே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடியதாங்க இந்த ஒரு புது பஸ் ஸ்டாண்டு. இந்த ஒரு புது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்ததுமே அதோட டேரக்ட் லுக்கை நான் பார்த்ததும் எனக்கு வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் கனெக்ஷன் விட்டுருந்துச்சுங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேடியத்தோட ரூஃபும் இங்கே இருக்க ரூஃபும் சேமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து சேமாக பார்த்தேன். அதனால கூட இங்கே வந்து இந்த ரூஃபை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க. நான் அது என்ன அப்படிங்கிற வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ராமேஸ்வரம் பஸ் நிற்கிற இடத்துல பார்த்துட்டு அப்படியே இந்த டிவியில் தான் வந்து பஸ் டைமிங்லாம் போட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்டை பார்த்து முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேக்கரியில் வந்து இந்த ஒரு பட்டர் பன் ரொம்பவே ஃபேமஸுங்க. ஸோ நான் எப்போதுமே ராம்நாடுக்கு வேலைக்கு எங்கேயாவது போயிருந்தேன் அப்படின்னா திரும்பி ஊருக்கு வரும்போது இந்த ஒரு ப்ரீமியம் பேக்கரியில் பட்டர் பண்ணும் டீயும் சாப்பிட்டு தான் வருவேன். நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். 3 பட்டர் பண்ணு 3 டீ இல்லாமல் ஆர்டர் பண்ணிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக பிளானில் வந்து இந்த டீயும் பட்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு வர வழியில் ஈசிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப்சி இருக்குதுங்க. இந்த கேஎஃப்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜீவன் சொன்னாங்க. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா கேஎஃப்சிக்கு உள்ளே வந்து இப்போ தான் நான் வந்து ராமநாதபுரம் கேஎஃப்சியில் ஃபஸ்ட் டைமாக உள்ளே போக போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் கேஎஃப்சி எங்கேயும் போனதில்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனதுமே வந்து நல்லா லைட்டிங்லாம் போட்டு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாகவே ஹையாகவே இருந்துச்சுங்க. ஸோ நானும் உள்ளே போய் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால உள்ள திங்ஸ் எல்லாமே நான் வந்து அப்படியே ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிருந்தேன். ஸோ வேடிக்கை பார்த்து முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பார்சல்லாம் கொடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம என்னடா ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பின்னாடி நம்மளே ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. ஆர்ட் கார்டு கொடுத்து நம்மளே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அதிலே ஜிபேலேயே நம்மளே பணம் போடுற மாதிரி இருக்குது. எல்லாமே இருந்துச்சுங்க. நம்ம வந்து ஆல் இன் ஒன் பேக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் போட்டோம். அதுக்கு வந்து 20 ரூபா இந்த பெப்சி கேனு 2 7 போட்டோம். பெப்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2மே பெப்சி வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு சரி கீழே உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னால் மாமா தான் சொன்னாப்புல மேலே போயிடுவோம்னு சொல்லி மேலே வந்தாச்சுங்க. ஸோ மேலே வந்து இந்த ஆல் இன் ஒன் பேக்கெட் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு பெப்சியெல்லாம் குடிச்சிட்டு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் இங்கேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னால் கடைசிலேயும் சொல்கிறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பும்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டோட நேமு அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கும் வந்து கருணாநிதி ஐயாவோட பேர் தான் வச்சுக்காங்க. இங்கேயும் கருணாநிதி ஐயா பேர் தான் இருக்குது. ஸோ அதனால கூட இருக்கலாம் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா கமெண்ட்ல சொல்லுங்கள். மக்கள் நம்ம ஊர்லேருந்து ராம்நாடு போனவங்க யாரெல்லாம் இந்த ப்ரீமியம் பேக்கரியோட பட்டர் பன் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட நம்ம வந்து கேஎஃப்சிலேருந்து பெப்சியெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு வீடியோவை முடிச்சிடலாம். மக்களே இந்த ஒரு ராம்நாடு மினி விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி கமெண்ட்டில் சொல்லலைன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.